Hello candidates, very good evening. So TNMRB VHN notification வந்தாச்சு. இந்த VHN notification வந்ததிலிருந்து candidatesக்கு ஒரு சில டவுட்ஸ் ரொம்ப வந்துட்டே இருக்கு. அதில் மிக முக்கியமான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் ஏஎன்எ முடிச்சிருக்கேன் சார், நான் மல்டிபிள் ஹெல்த் கேர் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், ஜிஎன் நர்சிங் முடிச்சிருக்கேன், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், நான் இந்த விஹெச்என் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் இண்டிவிஜுவலாக கால் பண்ணியே வாட்ஸ்அப்லையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீ கிளியராக பாருங்கள், உங்களுக்கு இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் விஹெச்என் போஸ்ட் ஆர் நாட்ன்றதை யூ கேன் ஈஸிலி நீங்களே புரிஞ்சிக்கலாம். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா TNMR VHN போஸ்ட் 2025 இது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப் ஆர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் 2025 நோட்டிஃபிகேஷன்ஸில் நமக்கு கொடுக்கல. பட் இதே நோட்டிஃபிகேஷன் 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தாங்க, அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனை மீறி நீங்கள் வேறு எதாவது குவாலிஃபிகேஷன் வச்சிங்கன்னா இட் மே பி யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட் ஃபார் தட் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குவாலிஃபிகேஷன் பாயிண்ட் நம்பர் 1ல் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி +2 நீங்கள் முடிச்சிருக்கணும். ரைட். செகண்ட் பாருங்கள், மஸ்ட் ஹேவ் அண்டர்கான் 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஃபீமேல் ட்ரைனிங் கோர்ஸ், ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃபரி ட்ரைனிங் கோர்ஸ். ரெண்டுமே அவார்டட் யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க. +2 முடிச்சிருக்கணும் ஹையர் செகண்டரி, 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை 2 years ANM கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ரெண்டுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் யார் அவார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஓகே, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அவார்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a certificate of registration issued by the தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில். ஸோ நீங்கள் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கணும். ஸோ ஃபோர்த்து பாருங்கன்னா யூ ஷுட் பொசஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் ஹையர் செகண்டரி +2 2 years கோர்ஸ், மல்டிபிள் ஹெல்த் ஒர்க்கர் 2 years கோர்ஸ், ANM 2 years கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அகெயின் இந்த சர்டிஃபிகேட் யார் அவார்ட் பண்ணியிருக்குன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டைரக்டரேட்டில் அவார்ட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் இந்த போஸ்ட்டுக்காக. ரைட். இப்போ இது எல்லாமே 2023 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க 2025 கார்ஜென்டமில் இது கொடுக்கல. ஸோ நீங்கள் TNMRB வெப்சைட்டில் 2023 TNMRB VHN போஸ்ட்டுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த 4 பாயிண்ட்ஸும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். இன்கேஸ் சார் நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், ஜிஎன்எம் நர்சிங் முடிச்சிருக்கேன்னா இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளிகபிள் விச் மீன்ஸ் நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பண்ண முடியாது. ரைட். அகெயின் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ண முடியாது. இல்லை நான் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சு அதுக்கு அப்ளை பண்ணேன், ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு அது ஓவர் குவாலிஃபிகேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ANM நர்சிங் இல்லை 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அகெயின் இந்த 2023 ஒரு சின்ன நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் இப்போது நீங்கள் இந்த கோர்ஸ் அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி 15/11/2012க்கு முன்னாடி நீங்கள் இதில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது எப்படி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி 15/11/2012க்கு முன்னாடி இந்த ANM கோர்ஸோ இல்லை மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஃபீமேல் ட்ரைனிங் கோர்ஸோ 18 months கோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, 18 months கோர்ஸ். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் SSLC மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2012 அதாவது 15/11/2012க்கு முன்னாடி முடிச்சிருக்கோங்க, ப்ரியராக முடிச்சிருக்கோங்க, 18 months கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் 10th அவங்களுடைய பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. அது கிளியராக போட்டிருக்காங்க. ரைட். உங்களுக்கு இப்போ டவுட் கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் நர்சிங் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இது அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் MRB நோட்டிஃபிகேஷனில் ஸ்டாஃப் நர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. வேறு எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங்
ஜேஇ நர்சிங் வந்து எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், இல்லை ஆர்ஆர்பி சூப்பர் நர்சிங் சூப்பரிண்டென்டன்ட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமானது வந்து எய்ம்ஸ் நார்செட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டன்ட் அப்ளை பண்ணலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோர்சஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் இதில் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, விச் மீன்ஸ் கோச்சிங் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ், எப்படி என்ன ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிகார்டிங் டிஎன்எம்ஆர்பி விஹெச்என் போஸ்ட்டுக்கு என்னன்றது இந்த வீடியோவில் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.